அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். போன வகுப்புல ஷம்ஷியா கமரியா எழுத்துக்கள் பத்தி பார்த்தோம். இந்த வகுப்புல மத்துக்கள், அதாவது நீட்டல், அத பத்தின விபரத்த பத்தி பார்க்கலாம். முதல்ல மத் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மத் அப்படின்னா அரபி அகராதியில நீட்டுவது, இழுப்பது அப்படின்னு பொருள்படும். திருக்குர்ஆன் ஓதும் வகையில எழுத்துக்கள நீட்டி ஓதுறது. அததான் மத் அப்படின்னு சொல்லுவாங்க. தஜ்வீதுடைய வழக்குப்படி மத்துடைய எழுத்த ஒரு அலீஃப் அளவு நீட்டி ஓதணும். மத்துடைய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 3 இருக்கு. முதல்ல வாவுடைய சட்டம் பார்க்கலாம். வாவுக்கு சுக்குன் இருந்து அதற்கு முந்தைய எழுத்துக்கு பேஷ் இருந்துச்சு அப்படின்னா அத நீட்டி ஓதணும். இதுக்கு உதாரணம் யூகினூன், யூகினூன். நூன் அப்படிங்கிற எழுத்து, நூனுக்கு பக்கத்துல வாவுக்கு சுக்குன் இருக்கு. அதே நேரம் நூனுக்கு பேஷ் இருக்கு. அப்பன்னா இத நல்லா மத்துடைய எழுத்துன்னு நீட்டி ஓதணும். எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாரி எழுத்துக்கள பார்க்குறீங்களோ, அப்போ நார்மலா நீட்டி ஓதுறத விட இன்னும் நீளமா ஒரு அலீஃபுடைய அளவுக்கு நீட்டி ஓதணும். 2வது எழுத்து யா. யாவுக்கு சுக்குன் இருந்து அதற்கு முந்தைய எழுத்துக்கு ஜேர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த யாவ நீட்டி ஓதணும். உதாரணமாக வ யூ கீமூன், வ யூ கீமூன். இந்த வார்த்தையில யாக்கு சுக்குன் இருக்கு. அதுக்கு முந்தைய எழுத்து காஃப்க்கு ஜேர் இருக்கு. அப்போ இந்த வார்த்தைய ஒரு அலீஃபுடைய அளவுக்கு நீட்டி ஓதணும். 3வது எழுத்து அலீஃப். இதோடைய சட்டம் என்னன்னா, சுக்குன் பெற்று ஒரு அலீஃப் வந்துச்சு. அதற்கு முந்தைய எழுத்துக்கு ஜபர் இருந்துச்சு அப்படின்னா, இத மத்துடைய ஹர்ப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு அலீஃபுடைய சட்டம் தான் பெரும்பாலான இடத்துல குர்ஆன்ல வரும். ஆனா நம்ம நெனைப்போம், இந்த எழுத்து கூட நம்ம நீட்டி ஓதணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல அலீஃப் குடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கு என்ன சட்டம் இருக்க போது அப்படின்னு. அப்படி இல்ல. இதுக்கும் மத்துடைய சட்டம் வரும். உதாரணத்துக்கு இந்த எழுத்த பாருங்க. பிமா. அந்த மீமுக்கு அலீஃப் சேர்ந்து வந்திருக்கு. பாக்கு ஜேர் இருக்கு. மீமுக்கு அலீஃபோட சேர்ந்து வந்திருக்கு. அப்போ பிமா அப்படின்னு ஓதுவோம். இதுக்கும் மத்துடைய சட்டம் வரும். நீட்டி ஓதணும். இந்த ஒரு பாடம் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. இப்ப அடுத்த பாடம் பார்க்கலாம். அடுத்த பாடம் கல்கலா எழுத்துக்கள். கல்கலாவுடைய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, காஃப், துவா, பா, ஜீம், தால். இத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எல்லாத்தையும் இணைத்து குத்துபுஜத் அப்படின்னு சொல்லுவாங்க. குத்துபுஜத் அப்படிங்கிறது எல்லா எழுத்தும் வந்துரும். கல்கலாவுடைய சட்டம் என்ன அப்படின்னா, சுக்குனுடைய நிலையில அல்லது வக்ஃபுடைய நிலையில இந்த 5 எழுத்துக்கள் ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா, கல்கலா செய்யணும். அதாவது அசைத்து ஓத வேண்டும். கல்கலா அப்படின்னா அசைத்து ஓத வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் சுக்குனுடைய நிலையில கல்கலாவ குறைவா ஓதணும். வக்ஃபுடைய நிலையில அதிகமா கல்கலா செய்யணும். அதாவது அசைத்து ஓதணும். வக்ஃப் அப்படின்னா ஒரு வார்த்தைய முடிக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இது பெரும்பாலும் சுக்குன் பெற்ற எழுத்தா வரும். இன்னொன்னு ஒரு ஆயத்துல கடைசி முடியிற எழுத்து. வக்ஃபுடைய நிலையில உதாரணம் பார்க்கலாம். மீசாக்கு, மீசாக்கு, மீசாக் அப்படின்னு ஓதக்கூடாது. மீசாக்கு. இப்போ பா வச்சு பார்க்கலாம். பா சுக்குனுடைய நிலையில வந்துச்சுன்னா அபுதர், அபுதர், அப்தர் அப்படின்னு ஓதக்கூடாது. அபுதர் அப்படின்னு ஓதணும். அதே வக்ஃபுடைய நிலையில வந்துச்சுன்னா இகாபு, இகாபு, இகாப் அப்படின்னு ஓதக்கூடாது. இகாபு அப்படின்னு ஓதணும். அடுத்த உதாரணம் ஜீம் வச்சு பார்க்கலாம். சுக்குனுடைய நிலையில ஜீம் வந்துச்சுன்னா அஜூர், அஜர் அப்படின்னு ஓதக்கூடாது. அஜூர் அப்படின்னு ஓதணும். வக்ஃபுடைய நிலையில ஜீம் வந்துச்சுன்னா பஹீஜு, பஹீஜ் அப்படின்னு ஓதக்கூடாது. பஹீஜு அப்படின்னு அசைத்து ஓதணும். அவ்வளோதான் கல்கலாவுடைய விளக்கம். தஜ்வீதிலேயே கல்கலாவுடைய எழுத்துக்கள் விபரம் தான் கொஞ்சம் சுலபமா இருக்கும். கல்கலானா ஒண்ணும் இல்ல. வேற ஏதாவது ஒரு எழுத்துக்கு, அதாவது இந்த குத்துப்ஜத் அப்படிங்கிற எழுத்து இல்லாம வேற ஏதாவது ஒரு எழுத்துக்கு சுக்குன் வந்துச்சுன்னா, அத சுக்குனா மட்டும் தான் ஓதுவோம். ஆனா இந்த மாரி எழுத்துக்கு மட்டும் சுக்குன் வந்துச்சுன்னா, அத அசைத்து ஓதணும். இன்ஷா அல்லாஹ் கல்கலாவுடைய விபரங்கள் முழுசா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது புரியல, ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. புரிஞ்சிச்சுனாலும் இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வகுப்புல வக்ஃப் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுல இன்னும் சில சட்டங்கள் இருக்கு. அத பத்தி விரிவா அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இது போன்ற மார்க்க கல்விகள், இஸ்லாமிய தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸ்ஸலாமு அலா முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.